அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயுண்டாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி கலியுக தெய்வமாகிய கந்தவேள் பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் 22/10/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள். இன்றைய நாளிலே கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றப்படுகின்ற கந்தவேள் பெருமான் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். இந்த முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், ஆராதனைகளிலே நாமெல்லாம் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலே பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். அவ்வாறு நாங்கள் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். இந்த கந்த சஷ்டியிலே விரதம் இருக்கின்றவர்கள், விரத பூஜை வழிபாடிலே கலந்து கொள்ளுகின்றவர்கள், இவையெல்லாம் நமது கலாச்சார உடைகளோடும், அதே போல் அந்த தீட்சை பெற்றிருக்கிறவர்கள், சமய தீட்சை பெற்றவர்கள் தங்களுடைய அனுஷ்டானங்களை நிறைவு செய்து அந்த பூஜை வழிபாடுகளோடு முருகப்பெருமானை வழிபட்டு எல்லா விதமான அருள்களையும் பெறுகின்ற வகையிலும் முருகனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலும் பல்வேறு வடிவங்கள் முருகப்பெருமான் எடுத்திருக்கின்ற பொழுதிலும் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த முருகப்பெருமான் எத்தனையோ வடிவங்களை எடுத்திருக்கிறான் முருகன், ஆனால் குருமூர்த்தமாக தனக்கு வந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்பார். அந்த வகையிலே கந்தன் அனுமூதியிலே சொல்லியிருப்பார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை என்று குருமூர்த்தமாக வந்து அருள் செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் இவ்வாறு அன்போடு கேட்டிருப்பார். எனவே அந்த குருவர்களும் திருவர்களும் எல்லோருக்கும் நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே இன்று ஆரம்பமாகின்ற இந்த கந்த சஷ்டி விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் தொடர்ந்து வருகின்ற சஷ்டி வரையிலே விரத அனுஷ்டானத்தோடு மறுநாள் திருக்கல்யாண உற்சவம் அன்றைய தினத்திலே பாரணை உற்சவத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவர்களை மானுட மகனும் காவல் தூதர்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளுவார். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசுவும் எங்களை மகிமைப்படுத்துகின்ற சூழலிலே எங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? எப்பொழுதும் மனித உறவுகளிலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுதலும் மற்றவரை புறக்கணிப்பதும் இந்த இரண்டுக்கும் இடையில்தான் அதிகமாக
பிரச்சனைகள் எழுகின்றன. ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுவதென்றால் ஒருவர் மற்றவரிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றாரோ அது அங்கு கிடைக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக அல்லது குறைவாக இருக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையும் கடினமானதாக இருக்கும். இங்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு அவரை கடவுளாக, இறைமகனாக, மீட்பராக ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவினுடைய போதனையின் அடிப்படையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய உறவு நிலையிலே நாங்கள் அயலவர்களையும் ஏற்றுக்கொள்ளுவோம். எங்களோடு இருக்கின்ற, எங்களோடு வாழ்கின்ற, எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இந்த இயேசுவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். இயேசு யாரை ஏற்றுக்கொண்டார்? அதாவது நாங்கள் இயேசுவை போன்று மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே யாரும் 100% பூரணமான குறையற்ற மனிதர்கள் அல்ல. எங்களுடைய எதிர்பார்ப்பு தவறானதாக இருக்கலாம், அல்லது மேலதிகமான, அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய இமேஜினேஷன், எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற கனவு மனிதர்களாக இந்த உலகத்திலே ஒருதரும் இல்லை. ஆனால் குறைகள் நிறைகளோடு அன்பின் நிமித்தம் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். கடவுளுக்காக அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். இயேசு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார் என்று நற்செய்தி அழகாக சொல்லி இருக்கின்றது. தனியே நாங்கள் படித்தவர்களை, உயர் சாதி மக்களை, அல்லது செல்வாக்குடையவர்கள், அல்லது ஆற்றல் படைத்தவர்கள், அல்லது எங்களுக்கு பயனாக வருகின்றவர்கள், அவர்களிடமிருந்து நாங்கள் எதையாய் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்து யாரை ஏற்றுக்கொண்டார் என்றால் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்பு ஒரு உலகளாவிய ரீதியான பரந்த அன்பாக இருந்தது. இன்னும் சிறப்பாக ஆண்டவர் யாரை அன்பு செய்கின்றார் என்றால் விசேட விதமாக ஏழையர்கள், படிக்காதவர்கள், பல்வேறு துன்பங்களினாலே வருந்துகின்றவர்கள், நோயுற்றவர்கள், சிறுவர் சிறுமியர்கள், இவர்கள், அதாவது சமூகத்திலே அவர்கள் தாழ்ந்து இருக்கின்றவர்களை இன்னும் சிறப்பாக அன்பு செய்தார். அதனாலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் இந்த சின்னம் சிறிய சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். தீர்ப்பு வழங்குகின்ற நாட்களிலே இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு புசிக்க தந்தாய். அதாவது தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் துணை நிற்கின்ற பொழுது சிறப்பான முறையிலே நாங்கள் இயேசுவை வரவேற்கின்றோம். அதனால் நாங்கள் இன்றைய நாளிலே செய்கின்ற அன்பு செயல்கள் எல்லாம், பிறர் அன்பு செயல்கள் எல்லாம் இறைவன், இறைமகன் இயேசு எப்படி மக்களை ஏற்றுக்கொண்டார், ஆதரித்தார், அவர்களுக்கு உதவி செய்தார் என்ற அதை நாங்கள் உதாரணமாக கொண்டு இந்த இயேசுவினுடைய மனநிலையை எங்களிலே தரித்து நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோமாக. ஆமென். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Amma ba'd. Waqala Nabi sallallahu alaihi wasallam, ala wa inna fil jasadi la mudghah idha salahat salaha al jasadu kulluhu wa idha fasadat fasada al jasadu kulluhu ala wa hiya al qalb. Sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. கண்ணியத்துக்குரிய
அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும். அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும் எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டும்? எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா? அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றன. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை, நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கி விட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதீக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டு இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் தீட்டுவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.